ஓவலேஷன் டைமில் மட்டும் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஏதாவது ஒரு ஆப்பை செக் பண்ணுறது, இல்லை அந்த ஓவலேஷன் கிட்டு வாங்கி அதில் யூரின் போட்டு எப்போ அது பீக் வருதோ அப்போ மட்டும் ஒன்றா இருக்கிறதுன்னு இல்லாமல், ஒரு ப்ராப்பராக ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள், ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள். உங்களுக்கு எப்போ ஃபர்டிலிட்டி விண்டோ இருக்கும் அப்படின்றத அவங்கக்கிட்ட கேளுங்க. உங்களோட பீரியடை வச்சு உங்களுக்கு ரெகுலர் சைக்கிளோ இர்ரெகுலர் சைக்கிளோ எப்போ நீங்கள் ஒன்றா இருந்தால் மேக்ஸிமம் சான்சஸ் ஆஃப் ஓவலேஷன் அப்படின்றது உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டெய்லியோ இல்லை ஆல்டர்னேட், ஏன்னா அவங்க எப்போவுமே வைட் விண்டோ தான் கொடுப்பாங்க. இந்த 2 டேஸ்னு சொல்லவே மாட்டாங்க. 1 வீக் to 10 டேஸ் தான் அவங்க கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. டெய்லி ஒன்றா இருக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேயாவது நீங்கள் ஒன்றா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் கெட்டிங் அ ஹெல்தி பேபி. ஸோ இந்த மாதிரியான அட்வைஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்படி பண்ணி இந்த மாதிரி நேச்சுரலாக ட்ரை பண்ணியாச்சு. ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் நாங்கள் ஹெல்தியான லைஃப் ஸ்டைலோட ப்ராப்பரான ஓவுலேஷன் டைமில் ஒன்றா இருந்துட்டோம். அதுக்கப்புறமும் குழந்தை வரலை அப்படின்னா போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து பேசிக் ப்ரிலிமினரி டெஸ்ட் எடுத்துக்கணும். அதில் ஏதாவது ப்ராப்ளம்னா அக்கார்டிங்லி நம்ம ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா திரும்பவும் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்றத டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்.